நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளிலே அன்பே பெரியது. அன்பானவர்களே, இதுல 3 சம்பவம் இருக்கிறது. இந்த 3 சம்பவத்தில் அன்புதான் பெரியது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் பக்தன் மூலமாக நமக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுல் என்ற பக்தன் மூலமாக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். பவுல் என்கிற பக்தன் மூலமாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை தியானிக்கும்படியாக ஜெபிப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? உம்முடைய ஆளுகை சூழட்டும், உம்முடைய அரசு வரட்டும், உம்முடைய அதிகாரம் எல்லா மனிதர்கள் மேலும் செயல்படட்டும். ஜெபிப்போமா? கர்த்தருடைய ஆளுகை சூழணும். ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு பட்டணங்கள், நம்முடைய தேசம் முழுவதிலும் ஒவ்வொரு வீடுகளில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ள நம்ம ஜெபிப்போமா? துதிப்போமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்புகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மையே. சொல்லலாமா? என் கூட சேர்ந்து நீங்க இத பாடலாமா? நம்புகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மையே. அன்பை பற்றி பேசும்படி வந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி, நேசத்தை பற்றி, அவருடைய பாசத்தை பற்றி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி தியானித்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுவோமா? அன்பு கூர்ந்து அப்பா உம்மை ஆராதிப்போம். நம்பி வாழ்ந்து நாள் தோறும் கம்பீரிப்போம். நம்புகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மையே. அன்பு கூர்ந்து அப்பா உம்மை ஆராதிப்போம். நம்பி வாழ்ந்து நாள்தோறும் கம்பீரிப்போம். அன்பு உள்ள ஆண்டவர், நேசக்கொடியை நம்ம மேல பறக்க விடுகின்ற ஆண்டவர், மறக்காத ஆண்டவர், மாறாத அன்பு உள்ளவர். சொல்லுவோமா? அன்பு கூர்ந்து அப்பா உம்மை ஆராதிப்போம்.
நம்பி வாழ்ந்து நாள் தோறும் கம்பீரிப்போ. நம்புகின்றவரே, நாங்கள் அன்பு கூறுகின்ற ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காக பலியாகிய இயேசுவே, பாவம் போக்கிய இயேசுவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகின்றோம் ஐயா. உம்முடைய வேதவசனத்தை விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளிலே அன்பு பெரியதென்று நாங்கள் தியானிக்கிறோம். வேத வார்த்தைகள் மூலமாக ஜோசுவா டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய அன்பை கொடுப்பீராக. 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 80 90 அல்ல, 100 மடங்கு என் ஜனங்கள் உம்மில் அன்பு கூறட்டும். வேத வார்த்தை மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, பாருங்க, 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக பவுல் என்ற பக்தன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு, பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலோடு, துணையோடு, அசைவாடுதலோடு, இடைப்படுதலோடு இப்படியாக எழுதியிருக்கிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. பாருங்க, விசுவாசம் நிலைத்திருக்கிறது, அன்பு நிலைத்திருக்கிறது, நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. ஆனால் இதுல பிரதானோ அன்புதான் என்று அறிக்கையிட்டிருக்கிறார் பவுல் என்ற பக்தனானவர். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு மேல எனக்கு தாகம் வாஞ்ச அளவு கடந்து கொண்டே போகிறது. காரணம் என்ன தெரியுமா? 30 வருடத்திற்கு முன்பதாக நான் திருமணம் முடித்த நாள்ல என் மகன் வயிற்றில் இருக்கும்போது ஒரு சத்துரு என் மனைவிய என்னை விட்டு பிரிக்கணும், என் பிள்ளைய அழிக்கணும்னு சொல்லி வகை தேடி கொண்டிருந்தான். அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணினாங்க, நானும் ஜெபம் பண்ணினேன். எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு என் மனைவியை வாழ வைத்தார், என் மகனை பிழைக்க வைத்தார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். அதனால தான் இந்த அன்பு உள்ள ஆண்டவரை என்னால மறக்க முடியாது, அவரை விட்டு நான் பிரிந்து போக முடியாது. என் ரத்தத்தில் கலந்திருக்கிற இயேசுவின் அன்பு, இந்த அன்பை என்னால உயர்த்தாம இருக்க முடியாது. வாழ வைத்தார் என் இயேசுதான், வளர வைத்தார் என் இயேசுதான். இயேசுவின் அன்பை பற்றி நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்னா, அவர் என்னை வாழ வைத்தார். அழிந்து போவாங்க, அழிச்சிருவோம், இவங்களை வேரோட பிடுங்கி போட்டுருவோன்னு சொல்லி சாத்தான் சூழ்ச்சி வைத்தான். அத என் ஆண்டவர் இயேசு முறியடித்தார். அந்த அன்பு தெய்வத்தை பற்றி தான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் ஒன்றாய் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெரியது, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை ஒரு கதாகால ஜெபம் மாதிரி நடத்துவதற்கு, தியானிப்பதற்கு, பிரசங்கிப்பதற்கு, உங்களுக்கு அறிவிப்பதற்கு எனக்கு அளவு கடந்த ஆசை, ஒரு வாஞ்ச. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகின்றாரோ அந்த நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது, நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. நம்பிக்கையினாலும் விசுவாசத்தால் நீதிமான்
பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி காத்திருந்து வாக்கை சுதந்தரித்தான் ஆபிரகாம். விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது, நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. பாருங்க, உலகத்தில் ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததி உருவாகுவதற்கு ஈசாக்கை வாக்காக பெற்று கர்த்தர் அவனுக்கு பெற பண்ணினார். பாருங்க, அப்படி விசுவாசமும் நம்பிக்கையும் பாருங்க பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும். இயேசுவை நம்புகின்ற, இயேசு கிறிஸ்துவிடம் வந்திருக்கின்ற ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி இயேசுவின் பின்பு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இவைகளில் அன்பு பெரியது, இவைகளில் அன்புதான் பெரியது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இவைகளில் அன்பு பெரியது, இவைகளில் அன்பு பெரியது. கிறிஸ்து இயேசு இவைகளை எங்களுக்கு கற்று தந்தது. பாருங்க, அவள் சொல்றான், நான் மனுஷர் பாஷைய பேசினாலும் தூதர் பாஷைய பேசினாலும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தூதர் பாஷைய பேசினாலும் நாம் மனுஷர் பாஷைய பேசினாலும் அன்பு எனக்குள்ளிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருப்பேன். ஓசையிடுகிற கை தாளத்தை போலவே இருப்பேன். இவைகளில் அன்புதான் பெரியது. இவைகளில் அன்புதான் பெரியது. இவைகளை எங்களுக்கு கற்று தந்தது கிறிஸ்து இயேசு. அன்புதான் இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இப்படியே இரவு முழுதும் எந்த நேரமும் கிறிஸ்து அன்பு பெரியது அப்படின்னு சொல்லி பாடலாக பாடி இதை ஆராய்ந்து அறிவித்து கொண்டே இருக்க ஆசை. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பவுல் சொல்லிய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு சில காரியங்களை, சில சூழலை இந்த பவுல் விளக்கி காட்டியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோட தூண்டுதல், துணையோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு. பாருங்க, வியாகுலம் யார் என்று ஒரு கேள்வியை கொடுத்துட்டு உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கின்றோம். அன்பு உங்களை ஜெயிக்க வைக்கிறது. பாருங்க, இங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், பசி, பஞ்சம், நாசமோசம், நிர்வாணம், இவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. பாருங்க, அடுத்து
இவைகளில் எல்லாவற்றிலும் 37வது வசனத்தில் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. இந்த அன்பை நான் உங்களுக்கு எதற்காக வலியுறுத்தி சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக பாடி பிரசங்கிக்கிறேன் என்றால் பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி? அன்பினாலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அன்பு கூறுகிறீர்களா? கிறிஸ்துவின் மேல வாஞ்சை வைத்திருக்கிறீர்களா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம், அநேகமாயிரம் பொன்வெளிய கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம், இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுவீர்களா? நீ நடந்து போகிற போது உங்க கண்களுக்கு கவர்ச்சியான ஆணோ பெண்ணோ வருகின்ற போது நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? இவங்களை விட என் இயேசு அழகுள்ளவர், இவர்களை விட என் நேசர் இயேசு அன்பு உள்ளவர். இவங்க எனக்காக சிலுவையை சுமக்கல, இவங்க எனக்காக ஜீவனை கொடுக்கல, இவங்களை பார்க்கிலும் இயேசு அன்பு பெரியதுன்னு சொல்லி அவைகளை தோற்கடிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணுங்க. அப்படித்தான் போட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு 37ஆம் வசனத்துல, ரோமர் எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? நீங்க ஜெயிக்கணும். இவைகளில் அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது, இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது, இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இஸ்ரவேலே நீ கேளு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இவைகளில் அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது, இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது, இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இன்னொரு வசனத்தோட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன், வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில், தம்முடைய குமாரன் 28ஆம் வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரிக்க முடியாத அன்பு, நம்மை ஜெயிக்க வைக்கிற அன்பு. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 36, 37 பிரிக்க முடியாத இயேசுவின் அன்பு, நம்மை ஜெயிக்க வைக்கிற இயேசுவின் அன்பு. இந்த 2 வசனத்திலும் 36, 37 ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. அதே போல பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நடக்கிறது என்று சொல்ல மாத்திரம் சொல்லல, சொல்லிட்டு மாத்திரம் அவங்க போகல, இதை நாங்க அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, வேதத்தின்படி நடக்கின்ற அந்த அழியாத வாழ்வுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற
பரதேசிகளே, பரலோக வாஞ்சை வைத்திருக்கின்ற பரதேசிகளே, நாங்க இவைகளை அறிந்திருக்கிறோம். இந்த பாதையில போய் இது நல்ல பாதை, இங்க வாங்க, இயேசு கூட நாம ஒன்றா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஏன்னா நம்ம மேல கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. பிரிக்க முடியாத இயேசுவின் அன்பு, நம்மை ஜெயிக்க வைக்கிற இயேசுவின் அன்பு, நமக்கு நன்மையை கொடுக்கும் இயேசுவின் அன்பு. பிரிக்க முடியா இயேசுவின் அன்பு, ஜெயிக்க வைக்கிற இயேசுவின் அன்பு, நன்மை செய்து முடிக்கிற இயேசுவின் அன்பு. இந்த அன்பை பற்றி தான் அதிகமாக ஆராய்ந்து வேதத்தை வாசித்து புதிய பாடல்களோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆசை. இந்த பாடலை நான் கொடுக்கின்ற வேத வசனத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பாடல்களையும் நீங்க பாடுகிற போது வேத வசனத்தின் மேல ஒரு அளவு கடந்த ஒரு ஆசை ஒரு நாட்டம் உண்டாகும். நான் பாடுகின்ற பாடலை நீங்க பாடுகின்ற போது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். இதுல சந்தேகமே இல்லை. நான் மருத்துவரை பார்ப்பதில்லை, நான் மாத்திரை போடுவதில்லை. உடலில் ஆரோக்கியம், உடலில் சௌக்கியம் எப்படி வந்தது? கிறிஸ்துவின் அன்பு இதை கொடுத்திருக்கிறது. என்னை வாழ வைத்த தெய்வமாகிய இயேசுவின் அன்பு. அவரை பற்றி ஒரே ஒரு பாடலை, ஒரு சரணத்தை பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? வாழ வைத்தார் என் இயேசு. சொன்னேன் பார்த்தீர்களா? 30 வருடத்திற்கு முன்பதாக திருமணம் முடித்த அந்த கடந்த நாட்கள்ல பாருங்க, என் மனைவிக்கும் என் மகனுக்கும் எனக்கும் எதிராக நின்ற சாத்தான கிறிஸ்துவின் அன்பு ஜெயித்தது, நன்மை உண்டானது. வாழ வைத்தார் என் இயேசுதான், வளர வைத்தார் என் இயேசுதான், வாழ வைத்தார் என் இயேசுதான், வளர வைத்தார் என் இயேசுதான். கண்மலை மேலே என் கால்களை நீருத்தி உயர்த்தி வைத்தார் என் இயேசுதான். கண்மலை மேலே என் கால்களை நீருத்தி உயர்த்தி வைத்தார் என் இயேசுதான். ஆனந்தம் ஆனந்தம் எனது உள்ளத்தில் அப்பா என் இயேசு தந்தார். ஆனந்தம் ஆனந்தம் எனது உள்ளத்தில் அப்பா என் இயேசு தந்தார். அழைக்க வந்தார் என் இயேசுதான், இழைக்க வைத்தார் என் இயேசுதான். என் கூட நீங்க சேர்ந்து பாடுவீர்களா? நீங்க பாடுகின்ற போது கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படும். அழைக்க வந்தார் என் இயேசுதான், பிழைக்க வைத்தார் என் இயேசுதான். இந்த பாவியும் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடவே, இந்த பாவியும் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடவே, ஜெபிக்க வைத்தார் என் இயேசுதான், ஜெயிக்க வைத்தார் என் இயேசுதான், ஜெபிக்க வைத்தார் என் இயேசுதான், ஜெயிக்க வைத்தார் என் இயேசுதான். சதா காலங்களிலும் ஜீவிக்கும் கர்த்தரை சேவிக்க வைத்தார் என் இயேசுதான். சதா காலங்களிலும் ஜீவிக்கும் கர்த்தரை சேவிக்க வைத்தார் என் இயேசுதான். சதா காலங்களிலும் ஜீவிக்கும் கர்த்தரை சேவிக்க வைத்தார் என் இயேசுதான். இப்படி நீங்க சொல்லுவீர்களா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ஜெபிப்போமா? இந்த
இந்த பாடலை இன்னொரு முறை பாடிட்டு அப்படி நம்ம முடிப்போம். சதா காலங்களிலும் ஜீவிக்கும் கர்த்தரை சேவிக்கும் மாற்றினார். சதா காலங்களிலும் ஜீவிக்கும் கர்த்தரை சேவிக்க வைத்தார் என் இயேசுதான். சதா காலங்களிலும் ஜீவிக்கின்ற கர்த்தரை நீங்க சேவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த யோசுவா சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இன்றைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் ஒன்றாய் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெரியது. கிறிஸ்து இயேசு அன்புதான் பெரியது. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, ஈசாக்குடைய பய பக்திக்கு உரியவரே, ஆபிரகாம் வழிபட்டு தொழுது கொள்ளப்பட்டவரே, கொஞ்ச நேரம் உம்மை நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்து பாடலாக பாடி ஜனங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். நீர் விரும்பின காரியங்களை செய்து முடித்து விட்டு இந்த வேத வசனம் திரும்பி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.